Hello students, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 18th பேஜில் இருக்க 2.14 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். ஸ்பெல் சொல்லி படிச்சிடலாம். READ ரீட் அண்ட் டிக் TICK டிக் த கரெக்ட் CORRECT கரெக்ட் picture PICTURE picture. ஸோ ரீட்னா படிக்கணும் அண்ட் டிக்னா டிக் பண்ணணும். எந்த பிக்சருக்கு? கரெக்ட் பிக்சருக்கு. ஸோ கீழே சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வாசித்து பார்த்து கரெக்ட் பிக்சர் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் டிக் பண்ணணும். நீங்கள் வாசித்து பார்த்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். The cat has a soft tail. ஸோ the catன்னு கொடுத்துருக்காங்க. 3 பிக்சரில் யார் கேட்டு? சரி, அப்போ அந்த பிக்சராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ the cat has a soft tail டிக் பண்ணியாச்சு. செகண்ட் சென்டென்ஸ், the man had a nap in the van. ஸோ the manனா ஒரு ஆண், 3 பிக்சர்லையுமே இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? நேப்பு. NAP நேப்புனா சிறு தூக்கம். ஒரு குட்டியாக தூங்குற பிக்சர் ஒரு 2 தான் இருக்குது. ஓகே, அந்த மேன் எங்கே தூங்குறாரு? இந்த வேன். ஸோ வேன்குள்ளே தூங்குற மேன் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அங்கே டிக் பண்ணணும். சூப்பர். தேர்ட் சென்டென்ஸ், மாலா பேக்ஸ் எ கேக். இந்த பிக்சரில் 2 பேர் கேக் பேக் பண்ணுறாங்க, பட் மாலான்றது ஒரு பொண்ணை தான் குறிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் தான் கரெக்ட். கரெக்டாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.